ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்டு தான். இந்த நண்டு பார்த்திங்கன்னா 200 கொடுத்தாங்க. ஆனால் நல்ல பெரிய நண்டு. இந்த 3 நண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல 1 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. சமைச்சும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா நல்லா சதையாக இருந்துச்சு. செம்ம வெயிட்டு. நல்ல பெரிய நண்டு, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். சில நண்டுலாம் பார்த்திங்கன்னா சொத்தையாக இருக்கும். அதுமாரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அது கூடயே கொஞ்சம் நெத்திலியும் இருந்துச்சு. நெத்திலி மீன் வந்து சேர்த்து 200 போட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒரு 10 தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இது 200. அடுத்தது என்னான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பையில் வாழை மீன் இருந்துச்சு. வாழை மீன் பார்த்திங்கன்னா 3 வாழை, நல்ல பெரிய வாழை, ஒரு சின்ன வாழை இருந்துச்சு. இதுவும் இன்னும் கொஞ்சம் பொடி மீனெல்லாம் போட்டு 300 கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஐஸ்லாம் வைக்காத மீன் அப்படிங்கிறனால இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு வாங்கியாச்சு. வாழை கொஞ்சம் பெருசாக இருந்தனால ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. இதை நல்லா நம்ம அந்த சுண்ணாம்பு போக தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணோம்னா, சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை மீன் கூட இந்த காரப்பொடி தான். காரப்பொடியுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது 2ம், வாழை மீனும் காரப்பொடியும் சேர்த்து 300 கொடுத்தாங்க. காரப்பொடியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புது மீன் எல்லாமே. ஸோ உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு சீப்பாக இருக்கும், இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இதேமாரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கினது. இது இன்றைக்கே எல்லாமே செஞ்சு சாப்பிட்ருவோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த வாரத்துக்கு தேவையானது அப்படின்னு வாங்கியாச்சு. இது இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இந்த வாரம் இல்லை, எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ போகிறோமோ அப்போ தான் மீன் வாங்குவோம். நீங்களும் இந்தமாரி தான் பண்ணுவீங்களா, இல்லை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுவீங்களா வாங்கி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே எங்களால் ரெகுலராக மார்க்கெட்டில் போக முடியாதனால நாங்கள் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம்.